அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆர் கௌரி. இன்று நாம் காண இருப்பது 25வது நாயனார் கூற்றுவ நாயனார். கூற்றுவ நாயனார் களப்பாளர் மரபில் திருக்கலந்தையில் பிறந்தவர். ஒரு குறுநில மன்னர். கூற்றுவன் என்றால் யமன் என்று பொருள். தன்னை எதிர்க்க வரும் அனைத்து மன்னர்களுக்கும் அவர் சிம்ம சொப்பனமாக யமனாக தோன்றினார். தன்னை எதிர்த்த அனைவரையும் வீழ்த்தி வெற்றி கண்டு பல நாடுகளையும் பல யானைப்படை குதிரைப்படை வெற்றி வீரர்களையும் பெற்றிருந்தார். எவ்வளவுதான் வெற்றி பெற்றிருந்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லுவதே தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு வாழ்ந்து வந்தார். இவ்வாறு வாளேந்தி வரும் இந்த வீரன் மன்னனான கூற்றுவ நாயனார் அனுதினமும் சிவன் நாமத்தை ஜபிப்பதை தன்னுடைய நியமமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். இவர் ஆனால் மணிமகுடம் சூடவில்லை. அப்பொழுதெல்லாம் தில்லை திருவாரூர் ஒரு வழக்கம் இருந்தது. தில்லைவாழ் அந்தணர்களே அனைத்து மன்னர்களுக்கும் மணிமகுடம் சூட்டினார்கள். இதை அறிந்த நமது கூற்றுவ நாயனார் அவர்களிடம் சென்று தில்லைக்கு சென்று தனக்கு மணிமகுடம் சூட்டும்படி கேட்டார். ஆனால் அவர்களோ, ஐயனே, நாங்கள் பரம்பரையாக சோழர்களுக்கு மட்டுமே மணிமகுடம் சூட்டுகின்றோம், தங்களுக்கு எங்களால் சூட்ட இயலாது என்று கூறி பயந்து நடுங்கி நின்றனர். ஏன்னா இவருடைய பெயரே கூற்றுவ நாயனார் ஆகும். இவர் என்ன செய்வாரோ என்று அஞ்சி அந்த மணிமகுடத்தை ஒருவருடைய பாதுகாப்பில் வைத்துவிட்டு சேர நாட்டுக்கு கிளம்பி விட்டார்கள். தன்னிடம் அஞ்சாமல் உரைத்த அந்த அந்தணர்களின் வார்த்தையை எண்ணி கூற்றுவனாரன் மிகவும் மன வருத்தத்துடன் தில்லைக்கு சென்று அடியனான என்னை இவ்வாறு அவர்கள் கூறிவிட்டார்களே என்று இவரிடம் மனமுருகி வேண்டி இரவு படுக்கச் சென்றார். அவருடைய உறக்கத்தில் அவர் உரைத்தது என்னவென்றால், உறக்க போவதற்கு முன் அவர் உரைத்தது என்னவென்றால், இறைவனே, முடிசூடிக்கொள்ள புடி மிக அவசியமா? நான் மணிமகுடம் சூடத்தான ஆசைப்பட்டேன் என்று அவர் கேட்க, உன்னுடைய பாதங்களில் எனக்கு அந்த மணிமகுடம் சூட்டப்பட்டால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று உரைத்தார். இறைவன் கனவில் தோன்றி அவருடைய அடிப்பாதத்தை அவருடைய தலையில் வைத்து மணிமகுடமாக சூட்டியவாறு காட்சியளித்தார். இதை கண்டு ஆனந்தம் கொண்ட மன்னர் தூக்கத்திலிருந்து எழுந்து கொண்டார். ஐயனே, உம்முடைய பொற்பாதங்களே என்னுடைய மணிமகுடம் என்று கூறி மிகவும் ஆனந்தம் கொண்டார், சந்தோஷப்பட்டார். அன்றிலிருந்து அனைத்து கோவில்களுக்கும் நேமமாக பூஜை நடப்பதற்கு வழி செய்தார். மேலும் பல சிவக்கோயில்களுக்கு நிறைய நியமமான பூஜைகள் நடப்பதற்கான பொருளுதவி எல்லாம் செய்து கொடுத்து இறுதியில் இறைவனடி சேர்ந்தார். நன்றி, வணக்கம்.